இங்க விஜய் ஒரு பக்கம் மாமா மாமி கிட்ட எப்படியோ ஒரு பொய்ய சொல்லி இப்போதைக்கு அவங்களையும் காவேரியும் தொந்தரவு பண்ணாத மாதிரி அவங்க 2 பேர்கிட்ட இருந்து அந்த விஷயத்தையும் மறைச்சிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே விஜய் இந்த பக்கம் வந்து அவமானப்பட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்ல போனா நாம செய்ய வேண்டிய சீரதானே செய்ய வந்தாரு, எதுக்காக அம்மா இப்படி பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம இவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்க இருந்து இவர் எதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வருத்தம் தாங்க முடியாம இந்த பக்கம் வந்து ஏற்கனவே காவேரி ஒரு செயின் ஒன்னு எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த செயின் எடுத்து போட்டு பாக்குறாங்க. விஜய் பக்காவா செலக்ட் பண்ணி இந்த பக்கம் நர்மதாக்காகவே வாங்கிட்டு வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 2 பவுனுக்கு மேல இருக்கும். அதையுமே அவங்க போட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் என் கண்ணு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இந்த செயினை கண்டிப்பா நம்ம நர்மதாட்ட கொடுக்கணும்னு சொல்லி காவேரி ஒரு முடிவுக்குமே வராங்க. இன்னொரு சைடு இங்க குமரனுமே தான் செஞ்ச சீர் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இங்க கங்கா கிட்ட அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கங்காவுமே இங்க பாருங்க, நீங்க ரொம்ப வந்து பௌசா வேணா செய்யாம இருக்கலாம், ஆனா நீங்க கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய கடமையை ரொம்பவே சிறப்பா செஞ்சீங்க. எங்க அம்மா சொன்னாங்கல்ல, எங்க அப்பா இருந்து பண்ண வேண்டிய இடத்துல நீங்க தான் பண்ணீங்க. நர்மதாக்கு ஒரு மாமாவா ஒரு அப்பாவா சொல்ல போனா எல்லா கடமைகளையும் நீங்க தான் சிறப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த இந்த பக்கம் குமரனுக்கு புரிய வச்சு குமரனோட மனசுல இருக்கிற டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்றாங்க. அதே நேரம் குமரனுமே மறுபடியுமே ரொம்பவே ஓவர் திங்கிங் குள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே என்னாச்சுங்க, மறுபடியும் எதை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்பதான் குமரன் இருந்துகிட்டு, அது ஒண்ணு இல்ல கங்கா, இந்த மாதிரி வந்து அத்தை இன்னைக்கு இவ்வளவு கோவப்பட்டிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து உண்மையுமே அவர் சைடு செய்ய வேண்டிய சீரை தானே வந்து செய்ய வந்தாரு, அவர் சீரை செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுருக்கலாம்ல, எதுக்காக அத்தனை பேர் முன்னாடி சீரை செய்ய விடாம விஜய் நிறுத்தி அத்தை எதுக்கு அவமானப்படுத்தினாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இங்க குமரன் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல கங்காவுமே நீங்க சொல்றதும் சரிதாங்க, எனக்கும் அந்த விஷயம் கொஞ்சம் சரியா தான் பட்டுச்சு. எனக்கு காவேரியோட முகத்தை நான் பார்த்தேன், இந்த மாதிரி விஜய் கிட்ட அவமானப்படுத்தி எங்க அம்மா பேசுறப்போ காவேரியோட முகமே வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. சொல்லப்போனா அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அதே நேரம் விஜயுமே இங்க நர்மதாக்கு சந்தனம் வைக்கிறதுக்கு அந்த கிண்ணம் எடுக்கும் போது கூட கரெக்டா காவேரி இந்த பக்கம் ரொம்பவே வந்து கான்பிடென்ட்டா இருந்தா, கண்டிப்பா இந்த விஷயம் நல்லா நடந்துரும், நல்லபடியா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா எங்க அம்மா விஜயோட கையில இருந்து அந்த சந்தன கிண்ணத்தை புடுங்கும் போது இந்த பக்கம் காவேரியோட மனசே உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் குமரனுமே எங்க பாரு கங்கா, எப்படி இருந்தாலும் காவேரியோட லைஃப் இந்த பக்கம் விஜயோட தான் சூழப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படியாவது நாம தான் ஒருங்கிணைக்கணும், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, எப்படியாவது அத்தையை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இங்க குமரனும் கங்கா கிட்ட பேசுறாங்க. ஆனா கங்காவுமே இங்க பாருங்க, எங்க அம்மாவோட மனசை மாத்துறதுலாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, நம்ம ரொம்பவே வந்து பொறுமையா இருந்து அவங்க கிட்ட எடுத்து புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட குமரனும், நீ சொல்றது சரிதான் கங்கா, ஆனா நான் பண்ண தப்புக்காக தானே காவேரி இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா, அப்ப அதை நான் தானே சரி பண்ணணும். இப்ப விஜய் நல்லவனா இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு சாய்ஸை யோசிக்கலாம். ஆனா விஜய் ரொம்ப நல்லவரா இருக்காரு, அது மட்டும் இல்லாம காவேரிக்காக இங்க வந்து அவரோட சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு குடி இருந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்காக இந்த விஷயத்த செய்யறதுல தப்பு இல்லைல்ல, அதனால உன்னால முடிஞ்சதையும் என்னால முடிஞ்சதையும் கண்டிப்பா இங்க விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இந்த பக்கம் காவேரியுமே அந்த செயின் எடுத்துட்டு வந்து டைரக்டா இங்க நர்மதாக்கு போட்டு விடுறாங்க. நர்மதாவுமே என்னக்கா இது செயின் புதுசா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குக்கா, எப்பக்கா வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. காவேரி இருந்துகிட்டு, இதை நான் வாங்கலமா, விஜய் மாமா தான் உனக்காக வாங்கிட்டு வந்தாரு, ஆனா என்ன அவரால் இங்க ஃபங்க்ஷன்ல வச்சு அந்த செயினை அவங்ககிட்ட கொடுக்க முடியல, அதான் நான் எடுத்துட்டு வந்தமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு விடுறாங்க. அப்பதான் நர்மதாவுமே, அக்கா எனக்கு உண்மையுமே விஜய் மாமாவை ரொம்பவே பிடிச்சிருக்குக்கா, அவங்க ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க, எதுக்காகக்கா நம்ம வீட்டுல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்படியாவது நம்ம குடும்பத்தை சமாதானப்படுத்தி மறுபடியும் அவரை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்க்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நர்மதாவுமே தான் மனசுல விஜய் மேல வச்சிருக்க நம்பிக்கைய ரொம்பவே ஓப்பனா இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட பேசுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே, நீ சொல்றது சரிதான் நர்மதா, ஆனா இப்ப அம்மாவை சமாதானப்படுத்த முடியலையே, அம்மா ரொம்பவே கோபத்துல இருக்காங்க, அம்மாக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ரொம்ப சோகத்தோட சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இந்த பக்கம் ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா காவேரியுமே இங்க நர்மதா கழுத்துல இருக்க அந்த செயினை பார்த்துட்டு, ஏய் நர்மதா, இந்த செயின் சூப்பரா இருக்குடி, எப்படி யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் நர்மதா இருந்துகிட்டு, இது காவேரி அக்கா தான் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பயங்கரமா டவுட் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இங்க சாரதா இருந்துகிட்டு, என்ன காவேரி இது, இந்த செயின் நீ தான் போட்டியா, இந்த செயினை பாக்குறப்பவே கிட்டத்தட்ட 2 பவுனுக்கு மேல இருக்கிற மாதிரி தெரியுது, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இங்க காவேரியுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே விழி பிதுங்கி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா காவேரிக்கு அவங்க ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. உடனே காவேரியுமே, இல்லம்மா என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு எமர்ஜென்சிக்கு முதல்ல நான் கொஞ்சம் கடன் கொடுத்து வச்சிருந்தேன், அந்த பணம் எனக்கு இப்பதான் வந்துச்சு, அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப கொஞ்சம் பணத்தை சேர்த்து போட்டு இந்த செயின் எடுத்தேன், எனக்கு நர்மதாக்கு ஏதோ ஒன்று வாங்கி செய்யணும்னு ஆசை, அதுக்காக தான் இதை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பொய் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து சாரதாவுமே, அப்படியா, அப்ப இது வந்து நீ சம்பாரிச்சு வாங்கின காசு தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே, ஏமா இப்படி சந்தேகப்படுற, இது நான் சம்பாரிச்சு வாங்கின காசு தாமா, ஏன் இப்ப என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காவேரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா
சாரதாவுமே ஒன்னும் இல்ல விடு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த ரொம்பவே நார்மலா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க விஜயோட பணத்துல இருந்து வந்த எந்த ஒரு பொருளையுமே இங்க நர்மதாக்கு போட அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருக்காங்க. சொல்லப்போனா விஜயே அவங்க புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வாங்கிட்டு வந்த பொருளையுமே எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் காவேரியுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமா ஒமட்ட ஆரம்பிக்குது. என்ன இது ஏதோ சரியில்லையே, ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் போய் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே என்னாச்சு காவேரி, ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா காவேரி இருந்துகிட்டு இல்லக்கா இந்த மாதிரி எனக்கு அந்த காலையில சாப்பிட்ட அந்த சமையல் சாப்பாடு எனக்கு செட் ஆகல போல இருக்குக்கா, அதான் ஒமட்டிக்கிட்டு எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கு, என்னால எப்படி இந்த சென்சேஷனை கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி ரொம்பவே டயர்டாக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. என்ன இது, இந்த வாமிட்லாம் இப்படி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க பாட்டியுமே இவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா அவ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. சரி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்க காவேரியுமே இந்த விஷயத்துல ரொம்பவே டவுட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கும் அம்மா நம்ம மேல டவுட் பட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா மாட்டிக்கோ நம்ம, அதனால முதல்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவகிட்ட இருந்து காசை வாங்கி தான் இந்த செயின் வாங்கினு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நாமளே சொல்லி வச்சிருவோம்னு சொல்லிட்டு காவேரியுமே தன்னோட போன் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்க போறாங்க. போனது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்கள நல்லா இருக்கியா எப்படி என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அவங்களுமே சொன்ன பொய்க்காக இந்த மாதிரி எங்க அம்மா அவங்க கிட்ட ஏதாவது நேர்ல பாக்குறப்ப கேட்டாங்கன்னா ஆமாமா காவேரி என்கிட்ட பணம் கொடுத்து வச்சிருந்தா, அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்தேன், அதை வச்சு ஏதோ செயின் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி நான் செயின் வாங்கின விஷயத்தை பத்தி நீ பேசிடு, இல்லன்னு மட்டும் சொல்லிடாத, அவளதான் என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை கேட்டாங்க காவேரியோட ஃப்ரெண்டுமே என்னடி இது நீ பண்ற விஷயத்துக்கு என்ன போட்டு விடுற, சரி பரவாயில்ல விட நான் சமாளிச்சுக்கிறேன் உனக்காக அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே தனக்கு நடக்கிற விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மனசுல இருக்கிற ஒரு பெரிய டவுட்டா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இவங்களுமே வந்து அவிழ்த்து விடுறாங்க. இங்க பாரு எனக்கு என்னமோ நான் கர்ப்பமா இருப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ்லாம் ரொம்ப டைம் டேட் ஆகிட்டே இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களும் என்னடி சொல்ற உண்மையிலுமா, அப்பனா வந்து நீ அதை செக் பண்ணி ஆகணும்டி அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க காவேரி ரொம்பவே சைலண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இதை செக் பண்றது, சொல்லப்போனா இதை பத்தி வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து அப்படியே அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரியோட ஃப்ரெண்டுமே இங்க பாரு நான் சொல்றத முதல்ல தெளிவா கேளு, இப்ப நீ இதை செக் பண்ணனா ஒரே ஐடியா தான் இருக்கு, நீ வந்து மெடிக்கல்ல ஒரு பிரெக்னன்சி கிட் வாங்கிக்க, அந்த கிட்ட வச்சு நீ செக் பண்ணு, அதுல உனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீ கர்ப்பமா இருக்குன்னு அர்த்தம், அப்படி நீ செக்அப் பண்ணி தான் இந்த டவுட்டை நீ கிளியர் பண்ணிக்க முடியும், மற்றபடி நீ மனசுக்குள்ளே போட்டு எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட அவங்க ஃப்ரெண்டுமே அந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே டீட்டெயில்டா சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் காவேரியுமே சரிடி நாளைக்கு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி ரொம்பவே கேஷுவலா அடுத்த நாள் காலையில இந்த பக்கம் காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே அங்க காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு டைரக்டா மெடிக்கல்ல போயிட்டு ஒரு பிரெக்னன்சி கிட்டுமே வாங்குறாங்க. இன்னொரு சைடு இங்க காவேரி மெடிக்கலுக்குள்ள போறதை பார்த்த விஜயுமே என்னாச்சு, ஒருவேளை நம்மளுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லைன்னா நம்மால் வீட்டுல இருக்கிற யாருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட் ஆயிட்டு காவேரி அந்த பிரெக்னன்சி கிட் வாங்கினதுக்கு அப்புறம் கரெக்டா உள்ள போறாரு. உள்ள போயிட்டு என்ன காவேரி இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கு விஜய் இந்த விஷயத்த பார்த்துருப்பாருன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இங்க காவேரியுமே இல்லங்க ஒண்ணு இல்ல இந்த மாதிரி வந்து தலைவலி மாத்திரை வாங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டு விஜய் கிட்டயுமே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த உடனே யாருக்குமே தெரியாம அந்த பிரெக்னன்சி கிட் எடுத்துட்டு போய் செக் பண்றாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்த உடனே தான் தெரியுது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. சொல்லப்போனா இங்க காவேரி கர்ப்பமா இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விஷயத்தை எப்படி நம்ம வீட்டில் ஓப்பன் பண்ண முடியும், இதை பத்தி நம்ம வீட்டில் சொன்னா என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாம இதை நம்ம அம்மா ஏத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி கூட தெரியாம அப்படியே காவேரி அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் இங்க நம்ம மகாநதி சீரியல்ல நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்ப காவேரி கர்ப்பமாயிட்டாங்க. இப்ப இதனால இங்க சாரதா குடும்பத்துல வரப்போற பிரச்சனைகள் என்ன, இல்ல இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ற மாதிரி சாரதா ஒரு முக்கியமான முடிவெடுத்து மறுபடியும் விஜய் கூட இங்க காவேரியை சேர்த்து வைப்பாங்களா, இல்ல மறுபடியும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு வேற ஏதாவது திட்டம் போடுவாங்களா அப்படிங்கிற விஷயங்களை இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you. நம்ம இன்னொரு வேற லெவலான வீடியோல பார்க்கலாம் guys.